வணக்கங்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது, எதில் படிக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா 777க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ பேங்க் எக்ஸாமுக்கான A to Z வீடியோ கோர்ஸ், மாக் டெஸ்ட், PDF கோர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி எல்லாமே நம்ம ராயல் பாஸில் இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் சீக்கிரமே முடிச்சிடுவோம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்கள் அகாடமியில் சொல்லித்தராங்களோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது யூடியூப் சேனல் பார்க்குறீங்களோ இல்லை நம்ம சேனலே பார்க்குறீங்களோ, ஹவு டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சிலபஸ் என்ன, கரண்ட் அஃபேர்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எப்படி கவர் பண்ணுறாங்க இப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு 4-5 நாள் நியூஸ் எடுத்து நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு நியூஸையும் இப்படி தான் கவர் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம டேவிட் சாரே வீடியோ போட்டிருக்காரு நம்ம சேனலில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ். இல்லை நீங்கள் ஏதாவது சேனல் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த சேனலில் ஒரு நாளோட கரண்ட் அஃபேர்ஸை ஒவ்வொரு நியூஸை எப்படி கவர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் நியூஸ் எப்படி கவர் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கீம் வந்து ஒரு பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்கான், அதை என்னென்னலாம் கவர் பண்ணுறாங்க, அதில் எதெல்லாம் நம்ம படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து இன்னொரு கண்ட்ரியோட ஏதாவது டைப் பண்ணுறாங்க எதுக்காக இல்லையாது, அதில் என்னென்ன படிக்கணும். இப்படி நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த நியூஸில் என்ன கவர் பண்ணணும், என்னென்னலாம் நம்ம படிச்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நீங்களாவே படித்து ஆரம்பிச்சிடுவீங்க. யாரோட ஹெல்ப்புமே உங்களுக்கு தேவை இருக்காது. இதுதான் அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே விட்டு வெளுத்து போய்கிட்டே இருப்பீங்க. செகண்ட் வந்து ஏதாவது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி அதில் மட்டும்தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை வந்து லேர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அஃபேர்ஸ் கிளவுடில், ஆர் எக்ஸாம்பிள் ஜிகே டுடேல, இல்லாட்டி அடா 247, இல்லாட்டி கெய்ட்லியில், இப்படி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிங்க கரண்ட் அஃபேர்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறது நிறைய வெப்சைட்டில் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தெரியுது, நான் வந்து ரிவைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகே டுடே, அடா எதனாலும் பண்ணலாம். படிக்கிறது ஒரே இடமா இருக்கணும். அது மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கலாம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கலாம், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கலாம். பட் டெய்லி படிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல எல்லா விஷயத்தையும் இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிச்சுக்கோங்க. அதோட மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த சிலபஸ், அதாவது ஒவ்வொரு டாபிக் போனாலுமே அதை எப்படி படிக்கணுன்றதை ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருங்க. ஹவு டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் போட்டிங்கனாலே ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் எதை கவர் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஸோ பாருங்கள். உங்களது